ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவனுடைய பெரிதான கிருபையால் சுவிசேஷம் என்ற இன்னொரு பகுதியில இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கடந்த நாட்கள் எல்லாம் தேவன் கண்மணி போல காத்து தொடர்ச்சியா இவ்வளவு தூரம் நம்மை வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிறார். இந்த மாலையில் இந்த வார்த்தைகளை தியானிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு இரக்கம் செய்திருக்கிறார். இந்த சுவிசேஷம் என்ற நிகழ்ச்சி தொடர்ச்சியாய் உங்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம், மார்க் எழுதின சுவிசேஷம் எல்லாவற்றையும் தியானித்து தற்போது லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் நாம் 11ஆம் அதிகாரத்தை தியானித்து கொண்டு வருகிறோம். இதுதான் முதலாவது எபிசோட் பார்க்கிற சொல்லக்கூடியவங்க இதுக்கு முந்தி போடப்பட்டிருக்கிற எல்லா பகுதியும் நீங்கள் பார்ப்பீர்களானால் சுவிசேஷத்தை நீங்கள் இன்னும் அதிகமாய் தெரிந்து கொள்ள முடியும். இந்த நிகழ்ச்சியில தேவனால் பயன்படுத்தப்படுகிற தேவனுடைய திருசபையை நடத்துகிற தேவனுடைய ஊழியக்காரர்கள் நம்மத்தில் வந்து கர்த்தருடைய வசனங்களை பகிர்ந்து வருகிறதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடிகிறது. எனவே வசனத்துக்கு ஏற்றவாறு நம்ம வாழ்க்கை அர்ப்பணித்து இந்த உலகத்தில் வாழ ஆண்டவர் நமக்கு இரக்கம் செய்வதற்கு அவரே சர்வ வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். இந்த நாளிலே லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் வசனம் வரை ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதுக்கு முன்ன நீங்கள் பார்ப்பீர்களானால் 14ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் வரை போன பகுதியில நாம் தியானித்திருக்கிறோம். ஆனால் தற்போது இந்த வசனத்தை நம்மத்தில முதலாவது ரெவரண்ட் ஜெயக்குமார் அவர்கள் நமக்கு விளக்கப் போகிறார்கள். நம்ம நேரடியாக நிகழ்ச்சிகள் கடந்து போகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ச்சியாக லூக்காவின் புத்தகத்தில் இருந்து நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அதில் இந்த நாளில கூட லூக்காவின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 24, 25, 26 இந்த 3 வசனத்தை மையமாக கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே ஒரு காரியத்தை நமக்கு விளக்கி சொல்கிறார். அது என்னவென்று சொன்னால், அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்பட்ட பொழுது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல் தான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவன் என்று சொல்லி, இந்த இடத்துல பார்க்கிறோம், ஒரு மனுஷனை அசுத்த ஆவி பிடித்திருக்கிறது. ஆனால் அந்த அசுத்த ஆவி அவனை விட்டு துரத்தப்படுகிறது, விட்டு போகிறது. போன பின் என்ன செய்யுதுன்னா, அது ஒரு இளைப்பாறுதலை தேடுகிறது. அதுக்கு என்ன தேவை? ஒரு இளைப்பாறுதலை தேடுகிறது. ஆனா வசனத்தை பார்க்கும் பொழுது இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல். அப்போ இந்த பிசாசுக்கு ஒரு இளைப்பாறுதல் தேவை. அந்த இளைப்பாறுதல் உலகத்துல போய் தேடுது. ஒரு இடத்துல அதுக்கு இளைப்பாறுகிற இடம் கிடைக்காதபடினாலே அந்த அசுத்த ஆவி என்ன செய்து, என்ன தீர்மானிக்குது பாருங்க, நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு, நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு. அப்ப அவன் ஒரு மனுஷனை தன்னுடைய வீடு என்று சொல்கிறார். யோசித்து பாருங்க. ஆனா ஆண்டவரோ நீங்களோ தேவனுடைய ஆலயம் என்று சொல்கிறார். ஆனா பிசாசு என்ன சொல்றா, இது என் வீடு, நான் விட்டு வந்த என்னுடைய வீடு. ஆலயம் வந்து தேவனுடைய வீடு. இப்ப தேவனுடைய வீட்டை வந்து இவன் வீடுன்றான். அதைத்தான் ஆண்டவராகி இயேசு இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களிலே என்னுடைய வீடு தேவாலயத்துக்கு சொல்ல, என்னுடைய வீடு நீங்கள் ஜப வீடு எனப்படும். ஆனா அதை நீங்கள் கல்லர் குகையாய் மாற்றிவிட்டு என்று சொல்றார். அதுபோல நம்மை வைத்து ஆண்டவர் சொல்லும் பொழுது நீங்களோ தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி, தேவ ஆவியானவர், தேவன் தங்கக்கூடிய இடம், தேவ ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசமாய் இருக்கிறார் என்று நீங்கள் அறியாமல் இருப்பது எப்படி? அப்போ இதை ஆண்டவர் தன்னுடைய சரீரத்தை தன்னுடைய வீடாகவும், இந்த வீட்டுக்குள்ளே தேவ ஆவியானவர் வாசியான ஆலயத்தில் என்ன இருக்கணும்? தேவ ஆவியானவர் அசைவாடுகிறார். அப்போ நாம் ஒரு தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். நமக்குள்ளே பரிசுத்த ஆவியாகிய தேவன் அசைவாடுகிறோம்.
இது யாருக்கென்றால் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானத்தை எடுத்து அபிஷேகப்பட்ட பரிசுத்தமாய் வாழ்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கிற பெரிதான மகிமை என்னன்னா, உன்னையே ஒரு தேவாலயமாக மாற்றார். அப்போ தேவாலயம் என்று சொல்லும்போது என்ன இருக்கணும்? அங்க துதியும் ஜெபமும் வேத வாசிப்பும் பரிசுத்தமும் எல்லாமே தேவனுக்கு ஆராதிக்கிற தன்மைக்குரியதாக இந்த சரீரத்துல காணப்படணும். அப்ப இன்னைக்கு அநேக நாள் தேவ பிள்ளைகள் ஆலயத்துல ஆராதனையே நடக்கல, ஜெபமே நடக்கல. எப்ப பாரு ஆலயமே பூட்டி கொடுந்தா என்ன சொல்வாங்க பாக்குறவங்க எல்லாம்? இன்னும் அந்த ஆலயம் எப்ப பாரு பூட்டி கிடக்கிறது, ஒரு ஆராதனை நடக்கலையே, ஜெபம் நடக்க, கேள்வி கேட்பாங்க. அது போல நம்மளே ஒரு தேவ ஆலயம் என்று ஆண்டவர் சொல்றாரு. அப்ப ஆலயம் என்று சொன்ன பிறகு நமக்குள்ள என்ன இருக்கணும்? ஜெப வாழ்க்கை இருக்கணும், நமக்குள்ள துதி இருக்கணும், நமக்குள்ள பாடல் இருக்கணும், நமக்குள்ள பரிசுத்தம் இருக்கணும், நமக்குள்ள தேவ ஆவியானவர் இருக்கணும், சம்பந்தப்பட்ட எல்லாம் நமக்குள்ள வேத வார்த்தைகள் இருக்கணும். அப்பதான் இது தேவனுடைய ஆலயம். ஆனா இதெல்லாம் இல்ல, மங்கி போச்சு, ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னா அங்க யார் வரான்னு சொன்னா, சில பேர் சொன்ன வீட்டை பூட்டியே கிடக்காத, பிசாசு வந்து கூடி வந்துருவான். அது நடைமுறையில பாக்குறோம். ஐயா அந்த வீட்டை ரொம்ப நாள் பூட்டி கிடக்குறோம், யாரோ என்ன இந்த வீட்டுல ஏதோ ஒரு ஆவி உலாத்துற மாதிரி இருக்குது. நிச்சயம் அங்க அப்படிதான் நடக்குது. ஆனா அது போல மனுஷனாகிய நம்முடைய சரீரத்துல இது ஆலயத்துல துதியும் ஸ்தோத்திரமும் ஜெபமும் பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னு சொன்னா அவனுக்கு அசுத்த ஆவி வந்து குடிக்கொள்ளும். அவன் என்னவா மாத்திரான்? நம்ம சரீரத்தை தன்னுடைய வீடாய் மாத்திரான். அவனை உரிமையா சொல்றான் பாருங்க, நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவன் என்று சொல்றான். அப்ப அவனுக்கு தெரியுது என் வீடு ஒண்ணு இருக்குது, அங்கிருந்து வந்துட்டேன், திரும்பி வெளியே இளைப்பாறதற்கு இங்க என்ன போதியா இல்ல, அதனால நான் மறுபடியும் திரும்பி என் வீட்டுக்கு நான் போவேன். ஆனா அந்த வீட்டுக்கு வர அதுல 25 அதிலே வரும் பொழுது, இப்ப யார் வர்றது வீட்டுக்கு? அவன் விட்டு வந்த வீட்டுக்கு, மனுஷனுடைய சரீரத்துக்கு அவன் வந்து பாக்குறான், அது பெருக்கி ஜோடிக்கப்பட்டிருக்கதை கண்டு. இப்ப கூட என்ன விட்டு வந்துட்டா, அப்ப கூட என்னக்குதாங்க பெருக்கி ஜோடிக்கப்பட்டு அவன் வாழ்வதற்கு ஏதுவாக, அவன் குடிக்கொள்ளும்படியாக, அவன் வாசமா இருக்கும்படியாகத்தான் ஜோடிக்கப்பட்டு. இது என்னன்னா இன்னைக்கு தேவ பிள்ளைகள் அநேக உள்ளதுன்னா உலக ஜோடிக்கப்பட்டு இருக்கிறது. ஜோடிக்கப்பட்டு இருக்கிறதுனால கட்டுக்கதைகள், சினிமா, ஆபாசம், ஒரே வார்த்தை உலகம் ஜோடிக்கப்பட்டு இருக்கிறது. அங்க தேவனுடைய துதி இல்ல, ஸ்தோத்திரம் இல்ல, ஆராதனை இல்ல, அங்க பரிசுத்தம் இல்ல. அது உலகம் ஜோடிக்கப்பட்டு இருக்கிறது. உலக ஆசை, இச்சை, பல விதமான பாவங்கள் ஜோடிக்கப்பட்டு இருக்கிறதுனால அவன் ஒரு திட்டம் போடுறான். என்ன திட்டம் போடுறான் பாருங்க, 26 திரும்பி போய் என்ன எங்க போறானா, திரும்பி இட்ட வந்து பார்த்துட்டான், ஜோடிக்கப்பட்டு இருக்கிறதை பார்த்துட்ட பிறகு இங்கு திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை கூட்டி கொண்டு வந்து, அடாடா வெளியே நீங்க வந்து இல்லாம அலைந்து இருக்கிறீங்க, நான் ஒரு இடத்த பார்த்துட்டேன், ஏற்கனவே என் வீடுதான், நான் அங்க வந்து இப்ப போய் பார்த்தா அது பெருகி இருக்கு, ஜோடிக்கப்பட்டு இருக்குது. அவனே சொல்றவர் ஜோடிக்கப்பட்டு இருக்கிறதை கண்டு, இப்போ நான் ஒரு ஆள் மட்டும் இங்க வாழ முடியாது, அவ்வளவு வசதிக்குது அங்க, நீ எல்லாம் 7 பேர் வாங்க. என்ன சொல்ற? 7 பேர் வாங்க. ஏன்னா அந்த வீடு இப்ப எப்படி இருக்குது? பூர்ணமா ஜோடிக்கப்பட்டு இருக்குது. நல்ல நான் உலகமே அங்க இருக்குது. ஏன் வெளியே இளைப்பாறதெல்லாம் வேதனைப்பட்டு இருக்கிறீங்க, எல்லாம் என் கூட வாங்க, என்ஜாய் பண்ணலாம். அப்போ திரும்பி வந்து தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை கூட்டி கொண்டு வந்து உள்ளே புகுந்து, என்ன அழகா உள்ளே புகுந்து அங்கே குடியிருக்கும். அங்கே உள்ளே புகுந்து என்ன பண்றான்? அங்கே குடியிருக்கும். பாருங்க, சரீரம் தேவ ஆலயம், தேவ ஆவியானவர் குடியிருக்க வேண்டிய இடத்துல இப்ப போயிட்டு 7 பேரை கூட்டின்னு வந்து உள்ளே புகுந்து இப்ப அங்க குடியிருக்கிறான். அவன் குடியிருக்கிறதுனால என்ன நடக்குது பாருங்க. அதுதான் அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடு உள்ளதாய் இருக்கும் என்றார். அப்போ அசுத்த ஆவிகள் ஒருவனுக்குள்ள அதிகமாக புகுந்தா என்ன சொல்றார் ஆண்டவர்? அதைத்தான் நமக்கு முக்கியம். அவன் முன்னிலைமை காட்டிலும் முன் எப்படி வாழ்ந்தானோ அதை விட இன்னும் பின்னிலைமை மிகவும் கேடு உள்ளதாக இருக்கும். அப்போ ஒரு மனுஷனுக்குள்ள இந்த அசுத்த ஆவிகள் வந்து குடியிருந்தா அவனுடைய குடியிருப்பு கல்லறை.
ஏன்னா வேதம் சொல்லுது லேகியோன் என்று சொன்னா 6000 பிசாசுகள். அப்ப அவன் குடியிருப்பு எங்க போயிடுச்சு? கல்லறைக்கு போயிடுச்சு. ஆனா அதே தேவ ஆவியானவர் நம்முடைய வீடு சரீரமாகிய வீட்டிலே அவர் குடியிருப்பார் என்று சொன்னால், அப்படி என்றால் இதை கேட்கிறவங்க எதை புரிஞ்சுக்குன்னா, உன்னுடைய சரீரத்தை தேவாலயமா நீ காத்துக்கோ. உன் சரீரத்தை பிசாசின் வீடா மாத்தாத, ஜோடிக்கப்பட்டு பெருகிக் கொள்ளாத, உலக ஆசையை பெருகிக் கொள்ளாத, உலக சிற்றின்பத்தை பெருக்கிக் கொள்ளாத. எப்போது நீ பெருக்கிக் கொள்ள வேண்டியது துதியும் ஸ்தோத்திரமும் ஜெபமும் பரிசுத்தமும் இச்சை அடக்கமும் கர்த்தருக்கு பிரியமானது. எதெல்லாம் நீ ஜோடித்து கொண்டாயானால் தேவ ஆவியானவர் இருப்பார். நம்முடைய வாழ்க்கையில பெரிய மாற்றம் இருக்கும், பெரிய சமாதானம் இருக்கும். இன்னைக்கு என்ன ஆச்சு? உலகமே ஜோடிக்கப்படுகிறது. எல்லாமே பார்க்கும் பொழுது அதான் சொல்வாங்க, நான் அடிக்கடிக்கு சொல்ற வார்த்தை, கிறிஸ்துவ மார்க்கம் திருச்சபையாகப்பட்டது கானான் யாத்திரையில் போக வேண்டியது கானான் ஜாத்திரையில். ஜாத்திரைனாக்கா திருவிழா. அங்க என்ன இருக்கும்? களியாட்டம் தான் இருக்கும். இன்னைக்கு அநேக காரியங்கள் சபையை, விசுவாச மக்களை யாத்திரையில் தான் நடத்தும். அதுக்கு பேரு பரலோக கானான் யாத்திரை. கானான் யாத்திரையில் நடத்த வேண்டிய, பரலோக கானான் யாத்திரை நடத்த வேண்டிய அநேகர் ஜாத்திரையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆகையால இந்த நேரத்துல கூட இதன் மூலம் நாம் கற்றுக்கொள்ளுகிற வார்த்தை ஒன்னே ஒண்ணு, நம்முடைய ஆலயத்தை, நம்முடைய சரீரமத்தை ஆலயமா மாற்றணும். இதுல தேவாவியானவர் எப்போது நிலைத்திருக்க அதுக்கேற்றபடி ஜீவத்தை நாம் மாற்றிக்கொள்ளணும். இந்த இடத்துல இந்த ஒரு பகுதி ரொம்ப அழகா விளக்கப்பட்டிருக்கிறது. நீங்க இப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ரொம்ப தெளிவா ஒரு சில காரியங்களை நம்முடைய ரெவரண்ட் ஜெயக்குமார் அவங்க விளக்கி இருக்கிறாங்க. வீடு காலியா இருந்தா அது அலங்கரிக்கப்பட்டிருக்கு. எதனால அலங்கரிக்கப்பட்டிருக்கு? உலக காரியத்தினால் அலங்கரிக்கப்பட்டிருக்கு. அப்போ இன்னைக்கு உலக காரியங்கள் நமக்குள் அலங்கரிக்கப்பட்டிருந்தால், இவன் 7 ஆவிகளை கூட்டி கொண்டு உள்ள புகுந்து, அதாவது அவனை இன்வைட் பண்றது இல்லை, ஆனா அவனே புகுந்துருவான். திருடனுடைய நிலைமை அதுதான். யோவான் 10:10 சொல்றார், திருடன் திருடமும் கொல்லவும் அழிக்கவே வருகிறான் என்று வேற ஒன்றுக்கும் வருறான். ஸோ அவன் என்ன பண்றான்? உள்ள புகுந்து அங்க தங்கி அவனுடைய முன்னிலைமையை பார்க்கலும் இப்போ பின்னிலைமை அதிகமா கேடுள்ளதா இருக்கும் என்பதாக இயேசு போதிக்கிறது வேதாகமத்துல ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது. அதை தொடர்ந்து நீங்கள் பார்ப்பீர்களானால் இந்த இடத்துல வசனத்தை குறித்து அடுத்த 2 வசனங்கள் நமக்கு ரொம்ப தெளிவாய் விளக்குகிறது. இதை குறித்து நம்மத்தில பிஷப் பெனியசை அவர்கள் பகிர்ந்து கொள்ள போகிறார். இந்த 2 வசனத்திலே ஒரு ஆழமான ஒரு சத்தியம் சொல்லப்பட்டிருக்குது. 27வது வசனம், அவர் இவைகளை சொல்லுகையில் கூட்டத்தில் இருந்த ஒரு ஸ்திரீ அவரை நோக்கி, உம்மை சுமந்த கர்ப்பமும் நீர் பாலுண்ட முலைகளும் பாக்கியம் உள்ளது என்றும் சத்தமிட்டு சொன்னாள். அதற்கு அவர், அப்படியானால் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்ளுகிறவனே அதிக பாக்கியவான் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்குது. அப்போ 2 வசனத்தையும் நாம சற்று ஆராய்ந்து பார்த்தால் 2க்கும் சம்பந்தம் இருக்கா அப்படின்னு பார்த்தா 2 சத்தியத்தை சொல்லுகிறதாக நாம் பார்க்கிறோம். ஒருவேளை இந்த இடத்துல பார்க்கும் பொழுது அதுக்கு முன்னாடி அசுத்தாவியை குறித்தெல்லாம் சொல்லிட்ட பிறகு அடுத்து சொல்லுகிற இந்த வார்த்தை, ஒரு ஸ்திரீ அவரை நோக்கி, ஜனக்கூட்டத்தில் இருந்த ஒரு பெண் அவரை நோக்கி என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ உம்மை சுமந்த கர்ப்பமும் அப்படின்னு சொன்னா யாரா இருக்கும்? மரியாள். அப்போ இந்த மரியாளை குறித்து இங்கே சொல்லிவிட்டு அவன் முடிச்ச உடனே அடுத்து இயேசு சொல்லுகிறார், அப்படியானால் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்ளுகிறவர்களே அதிக பாக்கியவான்கள். அப்போ இங்க மரியாளை குறித்து சொல்லிட்டு அடுத்து சொல்ல பார்த்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தையை கேட்டு அப்படி அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, இப்போ மரியாள் தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணியிருக்காங்க? கேட்டிருக்காங்க. அது போல வேதத்துல அநேக பெண்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்டு ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறதாக வசனத்துல வாசிக்கிறோம். இன்னொரு வசனம் கூட பார்க்கலாம். அந்த வசனத்துல இன்னொன்று என்ன புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, அவங்க உன்னை பெற்றெடுத்தவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி வரும்போது அடுத்தது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, என் வசனத்தை கேட்கக்கூடியவர்கள் அதிலும் பாக்கியவான்களா இருப்பார்கள் அப்படின்றத ஒரு காரியத்தை சொல்ல வர. ஆமா, அது நல்ல அதற்கு அவர் அப்படியானால், இப்ப இந்த அம்மா ஸ்ரீ சொல்றது என்னன்னா, உன்னை கர்ப்பத்தில் சுமந்தவரும் நீர் பாலுண்ட முளைகளிலும் பாக்கியமுள்ளவை என்று
சத்தமிட்டு சொன்னார். அப்ப அந்த அம்மா சொன்னது இயேசுவை பெற்றெடுத்த தாயை கனப்படுத்தி சொன்னாங்க. ஆனா இயேசு அத்தை மறுக்கல. ஆனா அதை விட மேலான ஒரு காரியத்தை என்ன சொல்லிட்டாருன்னா, அதற்கு அவர் அப்படியானால், நீ சொல்றது உண்மைதான், அப்படியானாலும் இதுல உள்ள விஷயம் என்னன்னா, தேவனுடைய வெளிப்படையான நன்மைகளை பார்த்து ஆசீர்வாதங்களை பார்த்து உன் உள்ளம் பூரித்து நீ சொல்ற இதைவிட இன்னும் மேலான ஒரு ஆசீர்வாதம் காத்திருக்கு. ஏன்னா உன்னை இந்த இடத்துல இயேசுவை பெற்ற தாயை இல்ல, இயேசுவை பெற்ற தாயை நம்ம தேவகுமாரன் இவ்வளவு அற்புதம் செய்றீங்க, இவ்வளவு போதிக்கிறீங்க, எத்தனையோ நன்மை செய்கிறீங்க, நீங்களே இப்படி என்று சொன்னால் உன்னை பெற்ற தாய் அவங்க பாக்கியம் உள்ளவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதுக்கு இயேசு என்ன சொல்லிட்டாருன்னா, அதை விட மேல அது எது பாக்கியம் சொன்னா, என் வார்த்தையை கேட்டு அதன்படி காத்து கொள்கிறவர்களே அதிக பாக்கியவான்கள் புகழ்ந்தாங்க பாருங்க. இப்போ இதுல இன்னொரு ஐயா அவங்க சொன்ன மாதிரி தேவனுடைய வார்த்தையை கேட்டு, அப்ப யார் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறார்கள்? ஆரம்பத்துல பார்த்தீங்கன்னா ஏவாள் தேவனுடைய வார்த்தையை கேட்கல. அப்போ அந்த பெண்ணால் அந்த ஏவாள் மூலமாக அவள் கேட்டது பிசாசுடைய வார்த்தையை கேட்டாள். சர்பத்தின் வார்த்தை கேட்டதுனால அழிவு உண்டானது. இப்போ மரியாள் தேவதூதனுடைய வார்த்தையை கேட்கிறாள். அப்போ நாம யாருக்கிட்ட பேசுறோம் அதான் ரொம்ப முக்கியம். அங்க பிசாசு இடத்துல பேசினதுனால வீழ்ச்சி வந்தது. இந்த இடத்துல மரியாள் குறித்து வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. மத்தேயு சுவிசேஷத்துல 1வது அதிகாரத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது தேவதூதன் அவளை நோக்கி, அதுதான் இப்ப தேவதூதன் பேசினாலும் அவன் தேவனுடைய வார்த்தையை கொண்டு வரான். அங்க பிசாசின் வார்த்தை கேட்டு, அதாவது சர்பம் பிசாசின் வார்த்தையை கொண்டு வந்தது. இங்க தேவதூதன் தேவனுடைய வார்த்தையை கொண்டு வராங்க. அப்போ யாருகிட்ட நம்ம பேசுறோம் அதை வைத்துதான் ஆசீர்வாதமே நமக்கு இருக்கு. அப்போ அந்த ஏவாள் சர்பத்தின் வார்த்தையை கேட்டு அழிவுக்குள்ளாக உலகத்தை கொண்டு போயிட்டாங்க. ஆனா இங்க மரியாள் தேவதூதன் தேவனால் கொடுத்த வார்த்தையை கேட்டது நிமித்தமாக ரட்சிப்பு இழந்த உலகத்தை மீட்டு கொண்டார். மீட்பதுக்கு காரணமா. ஆமா. அப்போ நம்ம யார்கிட்ட உட்கார்ந்து என்ன பேசுறோன்றத கர்த்தர் கவனிக்கிறார். அதுல வச்சுதான் ஆசீர்வாதமே நமக்கு வருகிறது. அது மட்டுமல்லாதபடிக்கு ஆகாரை எடுத்துக்கொள்ளலாம். ஆகாருக்கு உபத்திரம் வந்தது, போராட்டம் வந்தது, வீட்டை விட்டு ஓடி வந்துட்டா அப்படின்னு வசனம் இருக்கு. அங்க வரும்போது கூட தேவதூதன் ஆகாரை நோக்கி, இப்போ ஆகார் யார்கிட்ட பேசுறாங்க? ஆண்டவரோட கூட பேசுறாங்க. அப்போ பேசினது நிமித்தமாய் ஆகாரின் வம்சம் செழித்தது. ஆண்டவர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கட்டிட்டார். இப்போ நம்ம பாக்கியமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த வேத வசனத்தின் படி பாருங்க, தேவனுடைய வார்த்தையை கேட்டு, எனக்கு யாருடைய வார்த்தையை கேட்கிறோம்? இப்போ பார்த்தீங்கன்னா முதல் நான் சொன்ன ஏவாள், 2வது மரியாள், 3வது ஆகார். இந்த 3 பேரும் பார்க்கும்போது 2 பேர் தேவனுடைய வார்த்தையை கேட்டாங்க. வார்த்தையை கேட்டதனால பாக்கியமுள்ள சந்ததியாய் பாக்கியமுள்ளவர்களாய் இருந்தார்கள். ஆனால் ஏவாளோ பிசாசின் வார்த்தை கேட்டது நிமித்தமாய் சாபத்துக்குள்ளானார். அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது சமாரிய பெண், அவ தண்ணீர் மொண்டு கொள்ள அங்க கடந்து செல்கிறாள். ஆண்டவரோடு கூட உட்கார்ந்து அவள் பேசுகிறாள். அப்போ தள்ளப்பட்டவள் தான். ஆனாலும் பேசுகிற நபர் யார் என்று கேட்டால் தன்னை படைத்த தேவன் அல்லது ரட்சிப்பை கொடுக்க வந்த இயேசுவின் பாதத்திலே உட்கார்ந்து அவர் சொல்லுகிறதை அவள் கேட்டது நிமித்தமாய் அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய, அதாவது அந்த காலத்துல அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த மேசியாவே வந்துட்டாரு. அப்போ அந்த மேசியா குறித்து சமாரிய பெண்ணுக்கு நன்றாக தெரிந்திருக்கிறது. கர்த்தருடைய வருகை குறித்து கூட அவளுக்கு நன்றாய் தெரிந்திருக்கிறது. அவள் பேசினது தேவனுடைய சமூகத்திலே அல்லது இயேசுவிடத்தில் உட்கார்ந்து பேசினது நிமித்தமாய் அவள் பாக்கியம் பெற்றது மாத்திரமல்ல, அவள் மூலமாய் அந்த கிராமமே இயேசுவிடத்திலே வரக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் அங்கே உருவானது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை இங்கே பார்க்கிறது என்ன? அப்படியானால் தேவனுடைய வார்த்தையை கேட்டு, அப்போ நாமும் தேவையில்லாத வீண் வார்த்தைகளை மற்றவர்களோடு கூட உட்கார்ந்து பேசக்கூடாது. நீ யாருக்கு முன்பாய் பேசுகிறாயோ அதை வைத்துதான் உனக்கு அந்த பாக்கியமும் நன்மையும் உனக்கு கிடைக்கும். ஒரு பரிசுத்தவான் அல்லது தேவ மனிதர்களோடு கூட நீங்கள் பேசும்போது அதற்குரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும். தேவையில்லாத வார்த்தைகளை தேவையில்லாத இடத்துல போய் உட்கார்ந்து பேசினா கட்டாயம் அதற்குரிய சாபம் தான் வரும். அங்கே ஏவாளை குறித்து பார்க்கும் பொழுது
அவள் தனிமையாய் கடந்து சென்று அவனோடு கூட அந்த சர்பத்தோடு கூட உறவாடினதை நாம் பார்க்கிறோம். அதனால சாபம் வந்தது. இன்றைக்கு நாம் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு அதை காத்து கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு முன்பாக யார் இருக்கிறார்கள், யாரோடு கூட நாம் பேசுகிறோம் என்றதான ஒரு ஜாக்கிரதை நமக்கு தேவைப்படுகிறது. ஒரு உணர்வு நமக்கு தேவை. இவங்களோடு கூட பேசுறதுனால என் வாழ்க்கையில ஒரு மாற்றங்கள் உருவாகும் அப்படின்ற எண்ணம் வரணும். இவளோடு கூட பேசுகிறதுனாலே நமக்கு இடரல் வரும் என்று சொன்னால் அவளோடு கூட என்ன செய்யக்கூடாது? ஆமா, பேசக்கூடாது. ஆனா இங்க சொல்லப்பட்டிருக்க தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்ளுகிறவர்களே. இன்றைக்கு வசனம் அதிகமாய் போதிக்கப்படுகிறது, வருகை குறித்ததான வார்த்தைகள் போதிக்கப்படுகிறது, இயேசு வரப்போகிறார் என்ற வார்த்தைகள் எல்லாவற்றையும் நாம் கேட்டு கொண்டிருக்கோம். கேட்டு காத்து கொண்டு அதன்படி நடந்தால் நாம் பாக்கியமுள்ளவர்களாக இருப்போம். இப்ப இந்த 2 வசனத்துக்குரிய விளக்கத்தை ரொம்ப அழகா அருமையா நமக்கு ஆவியானவர் விளங்க செய்திருக்கிறார். எல்லா ஊழியக்காரங்களும் பேசினாங்க, ஆனா அதுதான் எல்லாரோட சேர்ந்து பேசும்போது நிறைய வெளிப்பாடுகளை நம்மால கேட்க முடிகிறத நீங்க பாக்குறீங்க. அப்போ இன்றைக்கு நீங்க யாரோட கூட சம்பாஷிக்கிறீங்க அப்படின்றத நீங்க தான் உணர்ந்து பார்க்கணும், உங்க வாழ்க்கையில உணர்ந்து பார்க்கணும். எப்பவுமே தேவனுடைய வசனத்துக்கும் வார்த்தைக்கும் செவி கொடுங்கள். அதிகமான பாக்கியம் உள்ளவர்கள் இந்த உலகத்திலையும் வாழுவோம், நித்திய ராஜ்யத்துக்குள்ளும் பிரவேசிப்பதற்கு தேவன் நமக்கு இரக்கம் பாராட்டுவார். இந்த 2 வசனங்களும் அதுக்கு மேல சொல்லப்பட்டிருக்கிற வசனங்கள் எல்லாம் இன்றைக்கு நிறைய காரியங்களை நமக்கு போதித்திருக்கிறது. இதை தொடர்ச்சியா நீங்க பாப்பீங்கன்னாக்கா, அவர்கள் ஒரு அடையாளத்தை தேடினார்கள், அதுக்கான விளக்கத்தை தேவன் கொடுக்கிறார். இதை குறித்து நம்மத்தில ரெவரண்ட் மெல்கிசேதேக் அவர்கள். பிரியமானவர்களே, தொடர்ச்சியாக நாம் லூக்காவின் புஸ்தகம் 11வது அதிகாரத்தை நாம் தியானித்து வருகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களை வைத்து ஆண்டவர் உபதேசித்தும் பெயல்செபூவேலின் அந்த பிசாசின் மேல அதிகாரத்தை செலுத்துவதும், பிசாசுகளை தேவனுடைய விரலினால் விரட்டி அடிக்கிறதும், ஆண்டவர் செய்கிற அற்புதங்களையும் பார்க்கும் பொழுது அங்க கூடியிருந்த ஒரு பெண்மணி, உண்மையாகவே உன்னை சுமந்த கர்ப்பமும் உனக்கு பால் கொடுத்த முளையும் அது பாக்கியம் உள்ளது என்று சொல்லும் பொழுது அந்த கிரெடிட்டை ஆண்டவர் என்ன பண்றாரு? அது அப்படி ஆனாலும் அதை விட ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை, தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவர்கள் தான் பாக்கியவான்கள் அப்படின்னு சொன்னார். ஏன் இதை சொன்னாங்க, ஏன் இதை பேசினாங்க? இந்த கான்வர்சேஷன்ல எல்லாம் பார்க்கும்போது யூதர்கள் எப்பொழுதுமே அடையாளத்தை தேடுறவங்க. இயேசு கிட்ட வந்து அடையாளத்தை நீ எங்களுக்கு காண்பிக்க வேண்டும் வினாவினாங்க. எங்களுக்கு ஒரு அடையாளத்தை காண்போம், நீ தேவனுடைய குமாரனா, அடையாளத்தை காட்டணும். வந்து 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 பரிசேயர், வேத பாரகர் இவங்க எல்லாம் கேட்டுட்டே இருந்தாங்க. இப்ப ஆண்டவர் இங்க சொல்லும்போது சொல்றாரு, ஜனங்கள் திரளாய் கூடி வந்திருக்கிற பொழுது அவர் இந்த சந்ததியார் பொல்லாதவர்களாய் இருக்கிறார்கள், அடையாளத்தை தேடுகிறார்கள், ஆனாலும் யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேறொரு அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை. இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, யோனா தீர்க்கதரிசி மூலியமாய் கொடுக்கப்பட்ட அடையாளமே அன்றி வேறொரு அடையாளம் இல்லை. என்ன அப்படின்னா, யோனா எப்படி மீனின் வயிற்றிலே 3 நாள் அவன் இருந்தானோ, அதே போல மனுஷகுமாரனும் 3 நாள் இருப்பார் என்கிற அந்த அடையாளம். எப்படி யோனா 3 நாள் அவன் இரவும் பகலும் இருந்தார்களோ, அதே போல மனுஷகுமாரன் பூமியினுடைய இருதயத்தில். இதுதான் அடையாளம். இவர் மரிக்க போறாரு, அடக்கம் பண்ண போறாரு, 3 நாள் இருப்பாரு, 3வது நாள் உயிரோடு. இதுதான் அடையாளம், வேற ஒரு அடையாளம் உங்களுக்கு இல்லை. அப்போ கிறிஸ்துவானவர் தாம் சொன்னபடி மரித்து தாம் சொன்னபடி உயிரோடு எழுந்ததுனால இதுவே அவங்களுக்கு அடையாளம். இன்னைக்கு உலக சரித்திரமே 2ஆக பிரிந்திருக்க காரணம் என்ன? இப்ப பாருங்க, யோனாவும் போய் பிரசங்கம் பண்ணான். இப்ப இதே வசனத்துல இதே வசனத்துக்கான விளக்கத்தையும் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. கீழே நம்ம பார்க்கும்பொழுது, யோனா நினிவே பட்டணத்தாருக்கு அடையாளமா இருந்தது போல மனுஷகுமாரனும் இந்த சந்ததிக்கு அடையாளமா இருப்பார். ஏன் அப்படின்னா, அவன் நினிவே பட்டணத்துக்காக அவன் போய் பிரசங்கம் பண்ணான், மீனின் வயிற்றில் இருந்தான். மறுபடியும் எப்படி அந்த அழிவிலிருந்து ஜனங்கள் அவன் பிரசங்கத்தை கேட்டார், அதே போல கிறிஸ்துவும் கடைசி நாட்களில் பிரசங்கிக்கப்படுகிறார் என்பதை அடையாளமாக இங்க சொல்லப்படுகிறது.
இப்ப அடுத்து 31ஆம் வசனத்துல வரும்பொழுது யோனா ஒரு அடையாளம். மீன் வயிற்று இந்த 3 நாளை போலவும் அவன் பிரசங்கம் வைத்தது போல கிறிஸ்துவும் பிரசங்கம் பண்ணினார். எங்கும் திரிந்து திருவசனத்தை ஆண்டவர் பிரசங்கம் பண்ணார். இப்போ மறுபடியும் சண்டர்ல சாலமோனை கொண்டு வராங்க. தென் தேசத்து ராஜஸ்திரி சாலமோனுடைய ஞானத்தை கேட்க பூமியின் எல்லையிலிருந்து வந்தால் இதோ சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆகையால் நியாய தீர்ப்பு நாளிலே அந்த ஸ்திரீ இந்த சந்ததி யாரோடு கூட நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்தப்படுவாள். ஆண்டவர் சொல்றாரு, இந்த இந்த ஸ்திரீ என்ன பண்ணால்னா சாலமோனுடைய ஞானத்தை பார்க்கும்படி, இது 1 ராஜாக்கள் 10வது அதிகாரம் 1 - 13ஆம் வசனம் வரைக்கும் சொல்லப்படுகிறது. ஆனா 2 நாளாகமம்ல 9ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, தான் இருதயத்தில் இருந்த கேள்வி எல்லாம் அவன் எவ்வளவு ஞானவான் என்று சொல்லி இவ விடுகதை மூலியமாக இவளுக்குள்ள அநேக கொஸ்டினோட வந்தான். இந்த வசனம் சொல்லுது பாருங்க, சேபாவின் ராஜஸ்திரி சாலமோனின் கீர்த்தியை கேள்விப்பட்ட பொழுது விடுகதைகளினாலே சாலமோனை சோதித்ததற்காக மிகுந்த பரிவாரத்தோடு, சும்மா வரலாவோ ராஜாவை சாலமோனை பார்க்க வரும்போது பரிவாரங்களோடு வந்துகிறார். மிகுந்த பரிவாரத்தோடு சுகந்த வர்க்கங்களையும் மிகுந்தியான பொன்னையும் ரத்தினங்களையும் சுமக்கிற ஒட்டகங்களோடும் எருசலேமுக்கு வந்தால், அவள் சாலமோனிடத்தில் வந்த பொழுது தன் மனதில் இருந்த எல்லாவற்றையும் குறித்து அவனிடத்தில் விசாரித்தறிந்தாள், சம்பாஷித்தாள். அப்போ சாலமோன் ஞானத்துல அவனை போல ஒரு ஞானி இந்த உலகத்தில் இல்ல. இயேசு சொல்லும்போது அவனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். சாலமோனிலும் பெரியவர். நீ சாலமோன் ஞானத்தை பார்க்க ராஜஸ்திரி வந்தா, அவரிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் அப்படின்னு தன்னை குறித்து ஆண்டவர் அங்க வெளிப்படுத்துறார். அடையாளம் 32வது வசனத்துல, நோவாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். இதோ யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆகையால் நியாய தீர்ப்பு நாளிலே நினிவே பட்டணத்தார் இந்த சந்ததியாரோடு நின்று இவர்கள் யார் மேல் குற்றம் சுமத்துவார்கள்? 1 சேபாவின் ராஜஸ்திரி. சாலமோன் தான் பெரியவன் வந்தா, சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். அவரே நீங்க கேட்கலையான்னு உங்க மேல குற்றம் சாட்டுவான்றார். இப்போ அவர் நியாய தீர்ப்பு நாள் யார் மேல சொல்லுவா? 1 அங்க. 2வது யோனாவிலும் பெரியவர் இங்க இருக்கிறார். அப்ப நினிவே பட்டணத்தார் யார் மேல என்ன சொல்ல போறாங்க? இப்ப சொல்ல பார்த்தா, நீ தான் உன்னை பெற்ற தாய், உன் கர்ப்பம் தான் பெருசு ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவன் தான் பாக்கியவன். ஆண்டவர் சொல்ல வருதுன்னா, தாயும் சகோதரரும் வரும்பொழுது கூட அவர் சொன்னார், யார் என் தாய், யார் என் சகோதரர்? என் வசனத்தை கேட்டு என் பிதாவின் சத்தத்தை நிறைவேற்றுங்கிறதான் எனக்கு சகோதரர்களும் தாயுமா இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. அப்ப ஆண்டவர் எதை சொல்ல வர்றாரு? நான் அடையாளத்தை சுட்டி காட்டுறாரு. இதை விட யோனாவிலும் பெரியவர், சாலமோனிலும் பெரியவர். இன்னைக்கு தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவங்க தான் உண்மையா அந்த பாக்கியவான்கள், பாக்கியசாலிகளா இருப்பார்கள். இந்த இடத்துல ரொம்ப அழகா ஒவ்வொரு வசனங்கள் விளக்கப்படுகிறதை பார்க்கிறோம். தேவனிடத்துல இயேசு இடத்துல அந்த இடத்துல அடையாளத்தை கேட்கிறார்கள். அவங்க சொல்றாங்க, அன்னைக்கு சாலமோனை அந்த சிவாஸ்திரி தேடிக்கொண்டு வரும்போது அந்த இடத்துல ஞானத்தை கண்டு அவர் தேடி அவ்வளோ புகழ்ந்தா. ஆனா அவரிலும் பெரியவர் இங்க இருக்கிறார். அவள் நியாய தீர்ப்பு நாளில சாலமோன் ஞானத்தையே கண்டு நான் உடையந்தேனே, அவரிலும் பெரியவர் இங்க இருந்து உங்களுக்கு சொன்னது நீங்க கேட்காம போயிட்டீங்களேன்னு சொல்லி உங்களை அவ குற்றப்படுத்துவா அப்படின்றத ரொம்ப தெளிவா சொல்றாரு. அதே போல யோனாவின் வார்த்தை கேட்டு நினைவு மக்கள் மனம் திரும்பிட்டாங்க. யோனாவிலும் பெரியவர் இங்க இருக்கிறார். அவர் சொன்னதே கேட்டு மனம் திரும்பின நினைவு மக்கள் அன்னைக்கு நிற்பாங்க. யோனாவிலும் பெரியவர் சொல்லியே நீங்க கேட்கலையே அப்படின்னு சொல்றத உங்களை குறித்து குற்றம் சாட்டுவார்கள் என்ற வசனத்தை இந்த இடத்துல இயேசு விளக்குகிறத லூக்கா எழுதுகிறார். ஏன்னா மத்தேயு அந்த 3 இரவு 3 பகல் மீனின் வயிற்றில் இருந்ததும் மனுஷகுமாரன் பூமியின் இருதயத்தில் இருக்க போகிறதை குறித்து மத்தேயு பேசுகிறார். ஆனா லூக்கா சற்று ஆழமாய், இன்னும் கொஞ்சம் ஆழமாய் கொண்டு போய் அந்த இடத்துல அந்த ஷீபா நாட்டுடைய ஸ்திரீ அவ வந்ததையும் நினைவு பட்டணத்துக்கு போன யோனாவை குறித்து இந்த இடத்துல அவர் பேசப்படுகிறது. அப்ப ரொம்ப நல்லா தெளிவா தெரிந்து கொள்ளுங்கள், அவர் சாலமோனிலும் பெரியவர், அவர் யோனாவிலும் பெரியவர். அடுத்தது நீங்க பாப்பீங்க அப்படின்னாக்கா இந்த இடத்துல நம்முடைய சரீரத்தின் விளக்கு எது என்பதை குறித்து விளக்குகிறார். 33ஆம் வசனத்திலிருந்து 36ஆம் வசனம் வரை இதை நம் மத்தியில் இருவர் ஜான் பீட்டர் அவர்கள் பகிர்ந்து கொள்வார். 33ஆம் வசனத்துல
ஒருவனும் விளக்கை கொளுத்தி மறைவிடத்திலாவது மரக்காலின் கீழேயாவது வைக்காமல் உள்ளே வருகிறவர்கள் வெளிச்சம் காணும்படி அதை விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். நடைமுறை வாழ்க்கையில் அன்றைய நாட்களில் உள்ள விளக்கம் இது. இன்றைக்கு விளக்கு தன்மை மின்சாரம் வந்துவிட்டது. சுவிட்சு போட்டால் எல்லாம் வந்துடும். அந்தந்த இடத்துல சுவரில் பொருத்தப்பட்டிருக்கு. ஆனால் அன்றைக்கு வசனம் ஆண்டவர் சொல்லும்போது, ஒருத்தவன் வீட்டுக்குள்ள வெளிச்சம் வர வேண்டுமானால் முதல்ல விளக்கை கொளுத்துவான். அதை கொளுத்தின பிறகு கீழான இடத்துல கீழ் இடத்துல கொண்டு போய் வைக்க மாட்டான். அப்படி கீழே வச்சா ஒரு குறிப்பிட்ட எல்லை, ஒரு குறிப்பிட்ட அளவு அங்க மட்டும்தான் வெளிச்சம் இருக்கும். ஆனா அந்த இடம் முழுவதும் வெளிச்சம் இருக்க வாய்ப்பு இல்லை. வெளிச்சத்தின் நோக்கமே அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற இடம் முழுவதும் உள்ள ஒரு மனுஷன் போகும்போது ஒரு சேர்ல மோதிக்காம, ஒரு பாத்திரத்துல கால் இடிக்காம, ஒரு இரும்புல டச் ஆகாம பாதுகாப்பா இருக்க வேண்டுமானால் அந்த வீடு முழுவதும் வெளிச்சம் தேவை. அதனால ஆண்டவரே அழகா சொல்லி கொடுக்கிறார், கீழே வைக்க மாட்டான், அதை காணும்படி விளக்கு தண்டின் மேல் வைப்பான். இது என்ன விளக்கம் அப்படின்னு சொன்னால், வெளிச்சம் என்பது சுவிசேஷ வெளிச்சம். ஆண்டவர் யாருன்னு சொன்னால் அவரே இந்த உலகுக்கு ஒளியாக இருக்கிறார். இந்த வீடு என்பது இந்த பூமிக்குரிய காரியம். இது இருளுக்குள்ள மறைஞ்சிருக்கு. இந்த இருளான இடத்தில் வெளிச்சம் இருந்தால்தான் உள்ள ஒரு மனுஷன் போக முடியும். அப்போ இந்த ஒவ்வொரு மனுஷனுக்கும் வெளிச்சம் அவசியம். அதை சுவிசேஷம் என்று நாம சொல்றோம். இப்போ சுவிசேஷ விளக்கு ஆண்டவர் அன்றைக்கு ஒரு குறிப்பிட்ட எருசலேமில் மட்டும் ஒரு குறிப்பிட்ட இடங்கள்ல அவர் பரலோகத்தின் வெளிச்சத்தை கொண்டு வந்தார். ஆனால் அது அன்றைக்கு அந்த இடத்துல மட்டும் இருந்தது. நாள் வந்தபோதோ இந்த சுவிசேஷ ஒளி, அந்த வெளிச்சம் உலகம் முழுவதும் பிரகாசிக்கப்பட்டிருக்கிறது. அவர் சொல்லும்போது எங்கேயே சுவிசேஷம் இல்லை. அவர் வந்த பிறகுதான் நானே வெளிச்சம் என்று சொன்னார். வெளிச்சத்தின் வழியை காண்பித்தார். அப்ப அவர் சொல்லிக் கொடுக்கிறார், நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற இந்த வார்த்தையை ஒரு குறிப்பிட்ட இடத்துல அடக்கி வைக்காதீங்க, அதை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு வந்தால்தான் எல்லாரும் அந்த வெளிச்சத்தை காண முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த வார்த்தை, கண்ணானது சரீரத்தின் விளக்காக இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். உன் கண் கெட்டதாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாய் இருக்கும். அப்ப கண்ணு பார்வை, அந்த ஒளிக்கு ஒரு ஏற்றதாக தான் கண்ணு ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவர் படைச்சிருக்காரு அந்த வெளிச்சம். அந்த ஒளி எப்படி இருளான இடங்கள் எல்லாம் நீக்கி ஒளியை கொடுக்கிறதோ, அதே போல உங்க கண்ணு கூட நீங்க பார்க்குற பார்வை நல்லதா இருந்தா உங்க சரீரம் முழுதும் வெளிச்சமா இருக்கும். ஏன்னா காது கேட்கிறது, சரீரம் கண்ணை விட்டுட்டு சிந்தனையிலிருந்து கீழ் வரைக்கும் உணர்வுகளை வெளிப்படுத்துகிறது. ஆனா இந்த சரீரத்துக்குள்ள நல்லதா கெட்டதா ஒரு மனுஷன் சிந்திக்கவும் முடியும், நல்லத கெட்டதையும் சிந்திக்க முடியும். எப்பொழுது? பார்வையை பொறுத்து. இந்த பார்வை நல்லதை பார்த்தால் சரீரம் முழுவதற்கு வேற அந்த உணர்வுகள் தவறாய் போக வாய்ப்பில்லை. ஆனா இந்த பார்வையில் கெட்டதை பார்த்துட்டான்னா அவன் ராத்திரி பகல அதே சிந்தனையோட தான் இருப்பான். இந்த சரீரம் கெட்டு போயிடும். ஆமா, இருளாயிரும். இந்த சரீரத்தை உண்டாக்கினவர் யார்? அவர். அதனால இந்த சரீரத்தை உண்டாக்கினவர் இது அழிவுக்குள்ளே இருளுக்குள்ளே அழிவுக்குள்ளே பாவத்துக்குள்ளே போய் விடாதபடிக்குதான் உன் கண்ணு ஜாக்கிரதையா இருக்கணும். ஒரு வார்த்தை சொன்னார் மத்தேயு 5:28 ஒரு காரியத்தை ஒரு பெண்ணே கூட வச்சுங்களா, அங்க தெளிவா சொல்லி இருக்கு, ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளோடு தப்பு பண்ணிடுறான் அப்படின்னு தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. அந்த பார்வை, இந்த கண்ணு என் சகோதரின்னு அவங்கள பார்த்தால் அந்த இடத்துல அவங்களுக்கு வேற சிந்தனை வருவதற்கு அந்த பார்வை. அதனால இந்த கண், ஒரு மனுஷனுடைய கண் அவசியம்,
கண்ணு தெளிவா இருக்கணும். இந்த தெளிவான காரியம், அந்த பார்வையில எல்லாத்துலயும் தெளிவு இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கை பாவத்துக்கு போக வாய்ப்பு இருக்கு. அதுக்கு தான் இந்த சுவிசேஷமாகிய ஒளியை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். 2 கொரிந்தியர் 4:4 நீங்க படிக்கும்போது, இந்த சுவிசேஷமாகி இந்த ஒளியை பார்க்க முடியாதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவர் அவர்கள் கண்களை குருடாக்கினார். அந்த தெய்வீகத்தை பார்க்க முடியாம, அந்த ஒளியை பார்க்க முடியாம, அந்த இயேசுவை பார்க்க முடியாம, அந்த பரிசுத்தத்தை பார்க்க முடியாம, அந்த சுவிசேஷத்தின் மூலமாக தான் இருளாகிய பாவத்திலிருந்து விடுதலை பெற்று பரலோக வாழ்வுக்கு, பரலோகம் என்பது வெளிச்சம், இருள் என்பது பாவத்துக்கு ஒப்பனை, அழிவுக்கு காரணமா இருக்கிறது. அந்த பரலோக மகிமைக்கு போக வேண்டும் என்பதற்காக தான் சுவிசேஷம் என்கிற ஒன்றை இயேசுவானவர் கொண்டு வந்தார். அப்ப சரீரம் முக்கியமான ஒன்று. 35ஆம் வசனத்துல சொல்றார், ஆகையால் முதல்ல விளக்கின் விபரத்தை சொன்னார். இரண்டாவது கண், சரீரம். கண்ணு ஜாக்கிரதையா இருக்கணும், சரீரம் காக்கப்படும், இல்லைன்னா நரகத்துக்கு போயிடும் என்கிற உணர்வை கொடுத்தார். இந்த ரெண்டுக்கும் கெட்டு போகாம இருக்கணும்னா என்ன காரணம்னு பார்க்கிறோம். ஆனால் ஆகையால் உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு என்ன செய்ய எச்சரிக்கை இருப்பி. மெயின் உன்னுடைய கண் மிகவும் தெளிவா இருக்கணும். இப்படி சொல்லிட்டு இது என்ன அப்படின்னு சொன்னால் எச்சரிக்கப்படுத்துகிறார். அப்ப வெளிச்சம் என்பது நம்முடைய பிதாவாகிய தேவன் வெளிச்சமாக இருக்கிறார். இப்ப இருள் ஆயிடுச்சு மனுஷன் வாழ்க்கையில. ஆதாம் ஏவாள்ல இருந்து இருள் தொடங்கிடுச்சு. அந்த இருளை வெளிச்சமாக்குகிறவர் யார்? 2 சாமுவேல் 22:29 அவர் உங்களுடைய இருளை வெளிச்சமாக்குகிற தேவன் உள்ளே வர வேண்டும். வெளிப்படுத்தல் 4:5 படித்து பார்த்தால், ஆவியானவர் அந்த சிங்காசனத்தின் பக்கத்திலே அவர் 7 தீபங்களாய் ஒளி கொடுக்கிறவராய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்புறம் இந்த இருள் ஆகாம எச்சரிக்கையா இருக்கணும்னா இந்த வேத வசனம் முக்கியம். 119ஆம் சங்கீதம் 105ஆம் வசனத்துல அவருடைய வேத வசனம் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. ஒரு மனுஷன் இடறி போக, விழுந்து போக வாய்ப்பு இருக்கு. அதை மேற்கொண்டு இருளாய் மாறாம ஒளியாய் இருப்பதற்கு ஆண்டவர் வசனத்தை வைத்திருக்கிறார். நீதிமொழிகள் 6:23 சொல்லுகிறது, கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிக்ஷையே ஜீவ வழி அப்படின்னு சொல்லி இருக்கு. இப்ப இந்த வார்த்தையை ஒரு மனுஷன் ஏற்றுக்கொண்டு, இன்றைக்கு இந்த வேதத்தை நம்ம கையில ஆண்டவர் கொடுத்துட்டார். இந்த வேதத்தை படிக்க, வாசிக்க, கேட்க, கீழ்ப்படியும் போது நம்முடைய வாழ்க்கை வெளிச்சமா இருக்கும். அந்த சுவிசேஷம் நமக்குள்ள வரும். நம்ம காத்துக்கொள்ள முடியும். நம் மூலமா பிறர் ஆண்டவர்கிட்ட வர முடியும். ஒரு திரள் கூட்டம் பரலோக வெளிச்சத்தை கண்டு மகிழ முடியும். அந்த கிருபைகளை எங்க உணர்வு இருக்கிறதுனால இந்த உணர்வை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறோம். இதை ஏற்றுக்கொள்ளுங்க, சிந்தித்து பாருங்க, உங்கள் இருள் மாறும், மகிழ்ச்சி அடைவீர்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விளக்கப்பட்ட 4 பகுதிகளும், இந்த அதிகாரத்தில் உள்ள 4 பகுதிகளும், வீட்டை காலியாக வைக்காத, தவறான காரியத்தில் அலங்கரிக்காத, அவன் குடியேறுவான். அவன் குடியேறினால் முந்தின நிலைமை பார்க்கிலும் பிந்தின நிலைமை இன்னும் அதிக கேடுள்ளதாக இருக்கும். அது ஆகக்கூடாதுன்னா வசனத்தை உனக்குள் காத்து கொள்ளுகிறதுனால நீ பாக்கியவான இருக்க முடியும் என்ற அடுத்த பகுதியில் யோனாவிலும் பெரியவர், சாலமோனிலும் பெரியவர் நமக்கு இவைகளை விவரித்து சொல்லியிருக்கிறார். அதை தான் சுவிசேஷமாய் லூக்கா எழுதுகிறதை பார்க்கிறோம். கடைசியாய் பார்க்கிற நீ தெளிவானதை பார்ப்பாயானால் உன் சரீரம் முழுதும் வெளிச்சமா இருப்போம். அப்படி இல்லைன்னா உன் சரீரம் முழுதும் இருளா இருக்கும். அந்த இருள் எவ்வளவு அதிகமாக இருக்கும் என்பதை குறித்து இந்த இடத்துல விளக்குகிறார். எனவே நாம் ஒளிகளாய் இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். வெளிச்சத்தில் நடக்க, சுவிசேஷத்தை கீழ்ப்படிந்து, தேவனுடைய உபதேசத்தை கை கொண்டு, வசனத்தை காத்து கொண்டு, வசனத்தினால் நம்முடைய இருதயத்தை அலங்கரித்துக் கொள்ளும் போது நிச்சயமாய் அவர் குடியிருப்பார். அவர் நம்மோடு குடியிருப்பார். ஆனால் இந்த உலகத்தை ஜெயித்தவர்களாய், நித்திய வாழ்க்கைக்குள் பிரவேசிக்கக்கூடியவர்களாய், இந்த உலகத்திலேயே வாழ்வதற்கு ஆண்டவர் நமக்கு இறக்க பாராட்டுவார். ரொம்ப அருமையான காரியங்கள் எல்லாம் இந்த பகுதியில நமக்கு விளக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய ஊழியர்கள் நம்ம மத்தியில விளக்கி இருக்கிறாங்க. அதுதான் பெரிய சந்தோஷம். நிச்சயமா இந்த நிகழ்ச்சியை நீங்க என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. அதிகமான காரியத்தை கற்றுக்கொண்டிருப்பீங்க. இன்னும் தியானித்தா நிறைய காரியத்தை நாம் இதிலிருந்து தெரிந்து கொள்ள முடியும். எனவே மீதியா இருக்கிற பகுதிகளிலே அடுத்த
பகுதியில் நாம் பார்க்க போகிறோம். அதுவரை நாங்கள் எல்லாம் உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.